எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டாக் பிக்கிங்குடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க. நல்லா இருந்ததுன்னு அதுக்கு முதல்ல நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து நாம் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஜென்ரலாக ஒரு இதை எடுத்துப்போம். இப்போ நிறைய பேர் ஆஃப்டர் 2000லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐடி பூம் ஆகும்போது எல்லாரும் வந்து ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரையும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கடந்த 25 வருஷமாக இது நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து யாரோ எங்கேயோ ஒருத்தங்க நம்ம ஒரு கம்பெனியை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா மூலிமா தான் வந்திருக்கும். ஸோ முதல்ல அவங்க அதை தோணும்போது அவங்க கையில் இருந்த முதலீடை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடியாஸை சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு கிட்ட கடன் வாங்கியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் சில இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் பெருமுதலாளிகள், அவங்க கிட்ட இவங்களுடைய ஐடியாவை சொல்லிட்டு அவங்க காசு போட்டவுடனே இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இனிஷியல் லெவலில் அது பாட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். ஆனால் அவங்களுடைய ஐடியாஸை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது வெறும் இந்த காசு மட்டுமே அவங்களுக்கு பத்தாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் வருவாங்க. பப்ளிக் வராங்கன்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். வெளியில் இருக்கவங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இனிஷியலாக ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அப்போ சாதாரண மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களும் அந்த ஒரு ஸ்டாக்குக்கு இந்த விலை அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு நாம் வந்து காசை போடுவோம். அந்த காசு வந்து அவங்களுக்கு வரும்போது அதை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விரிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறமா இல்லை இன்னும் மற்ற நாடுகளுக்கு விரிவுபடுத்துவாங்க. இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான காசு அவங்களுக்கு வந்து சேரும் போதும், அவங்களுக்கு தேவைக்கும் அதிகமான காசு வரும்போதும் அவங்களுடைய ஐடியாஸும் இல்லை புது ப்ராடக்ட்ஸும் உருவாகும். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த மாதிரி ஐடியில் வேலை பார்க்கறதுக்கும் இத்தனை வேலை வாய்ப்புகள் 2000க்கு அப்புறமாவோ இல்லை 95க்கு அப்புறமாவோ உருவானதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட்டு, வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் உருவாச்சு. இதுக்கு தேவை வந்து பணம். இனிஷியலாக அவங்க போடுற பணம் மட்டுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது ஓரளவுக்கு அவங்கள வந்து கொண்டு போய் சேர்க்கும் ஒரு இடத்துல. ஆனால் மற்றவங்க பப்ளிக்ஸ் பணத்தை போடும்போது தான் சின்ன சின்ன ஸ்டாக்ஸை வாங்கி அந்த காசு அவங்களுக்கு வரும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடாகும். அது வந்து அவங்கள ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். புது ப்ராடக்ட்ஸும் புது கம்பெனிஸும் நிறைய உருவாகும். இது வந்து ஒரு பொருளாதார சுழற்சி தான் இது. ஸோ இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேலைவாய்ப்புகள் கூடியிருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரம் கூடியிருக்கு. அதனால வந்து ஒரு நாடு வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ இந்தியா மாதிரி நாடு வந்து ஒரு பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வெளிநாடுகளில் இருக்கும். லைக் ஹுண்டாய் இருக்கலாம், இல்லைனா டெஸ்லா இருக்கலாம், ஆப்பிள் இருக்கலாம். ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்து சர்வீசஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால சர்வீஸில் நம்ம வந்து பயனர், நம்மளால இது நல்லாவே பண்ண முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதையே நீங்கள் சைனாவில் எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து 1-to-1 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ வந்து ஒரு காரை, எலக்ட்ரிக் கார் புதுசாக ஒன்று இது வரைக்கும் இல்லை ஆனால் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கார் மாதிரியே அச்சு அசலா அவங்களால இன்னொரு காரை உருவாக்க முடியும். அதை 100ஆவையும் லட்சமாவையும் உருவாக்க முடியும். இந்த கான்செப்ட் பேர் வந்து 1-to-1 கான்செப்ட். ஸோ சைனா வந்து இன்னைக்கு பெரிய அளவில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம பெரிய அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரி, இல்லை ஹோட்டல், இல்லை ஆட்டோமொபைல் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஃபியூச்சரில் வந்து இந்த நிலையை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அடைஞ்சிட்டோம். இன்னும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோமா பல வருஷங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். நாம் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை இந்த 1-to-1 கான்செப்ட்லேருந்து மாறி 0-to-1 கான்செப்டுக்கு வரணும். 0-to-1 கான்செப்ட் என்னன்னா, புதிய கண்டுபிடிப்புகள் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் வந்து நாம் உருவாக்க போகிறோம். அதை உருவாக்கும் போது நாம் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு ஆப்ரேஷன் மிஷின்ஸோ இல்லை வேற விதமான ரொபோட்டிக்ஸோ இந்த மாதிரி நம்ம வெளிநாடுகளில் நம்பி நாம் இறக்குமதி பண்ண வேண்டாம்.
நம்ம நாடுகள்லேயே நாம் வந்து உருவாக்குறதுக்கு உண்டான நிலைமை ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நாம் 1-to-1 கான்செப்ட்ல இருந்தோம், இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கான்செப்ட்ல இருந்தோம் 0-to-1 கான்செப்ட் வரணும். அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் ஐடியில் மட்டும் இல்லாமல், ஏஐயில் மட்டும் இல்லாமல், ஒரு ஆட்டோமொபைலாக இருக்கலாம், இல்லை க்ரீன் எனர்ஜியாக இருக்கலாம், இந்த மாதிரியான அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாம் எல்லாரும் பண்ண வேண்டிய இடத்துக்கு நாம் வந்துட்டோம். ஓரளவுக்கு எல்லாருக்குமே அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் படித்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிலைமை நமக்கு வந்துட்டதுனால இங்கே நம்ம காசை போடும்போது பணப்புழக்கம் அதிகமாகும், புதிய கண்டுபிடிப்புகள் வரும், அது மூலயமா நிறைய வேலை வாய்ப்புகள் இன்னும் கூடும். நம்ம வந்து மற்ற நாடுகளுடைய பொருளாதார தடையோ இல்லை அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையிலையோ நாம் வந்து நம்பி இருக்க வேண்டாம். நாமளே வந்து எல்லாத்தையும் சொந்தமாக பண்ணுறதுக்கு மூவ் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மாதிரி கண்ட்ரியில் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, போர்னால அவங்களுமே இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 0-to-1 கான்செப்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 0-to-1 இதை எழுதினவர் வந்து பீட்டர் தியல் அப்படின்றவர். பீட்டர் தியல் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் பேபால், அதாவது அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அண்ட் ஆல்சோ பாலண்டியர். அது வந்து இப்போ ரொம்ப ஹையாக வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப ஹைப் இருக்கிற ஒரு கம்பெனி இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பாருங்கள். இதில் நான் சொன்ன இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த 0-to-1 புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி போடலாம், உங்களோட ஓன் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.